சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம், டின்னர்னு சொல்லலாம், ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்சமான பேன் கேக் ரெசிபி தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிக்கோங்க மிக்ஸி ஜாரில். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் ஜீனி. அப்புறம் உங்களோட ஆப்ஷன் தான், அது நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் உங்களோட ஆப்ஷன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரே ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆயில், அது உங்களோட ஆப்ஷன். அதுவும் நான் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ரெண்டு செவ்வாழைப்பழம், கடைஞ்ச பழமாக இருந்தது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் உங்களோட ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு இந்த எடுத்துகிட்டோம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு சேர்த்து பால் தண்ணி ஊற்றி அதை அப்புறம் 2வது கிரைண்ட் பண்ணி எடுங்க. நான் சோடாப்பு ஆட் பண்ணல, அது உங்கள் விருப்பம், வேணா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஊற்றி 6 பேன் இதுலேயே ஊற்றி திருப்பி போட்டு தேன் ஊற்றி சேவ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்.